Hi friends, I'm Marasi. Welcome to Groovy Max Tamil. நம்ம இது வரைக்கும் வந்து பேஸ் டிவிஷன் எப்படி பண்றதுன்னு பார்த்துட்டு இருக்கோம். அப்படிதானே? இது வரைக்கும் நம்ம 4 பார்ட் பார்த்திருக்கோம். இதுல வந்து நம்ம வந்து பிலோ தி பேஸை விட கம்மியா இருக்கிற டிவைசர் இருந்த வகுக்கும் என்ன இருந்தா எப்படி டிவைட் பண்றதுன்னு நம்ம பார்த்திருந்தோம். லாஸ்ட் வீடியோல வந்து அதே தளத்தை விட அதிகமா பேஸை விட ஜாஸ்தியா இருக்கிற எண்கள் வந்தா எப்படி வந்து டிவைட் பண்ணணும்னு நம்ம பார்த்தோம். அப்ப வந்து நம்ம பேஸ் 10க்கு மட்டும்தான் பார்த்திருந்தோம். அந்த வீடியோலயே நான் சொல்லியிருந்தேன், இந்த இதை வச்சு நீங்களா உங்க நம்பர்ஸ் ஃப்ரேம் பண்ணாதீங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, இன்னும் ஒரு வீடியோ நெக்ஸ்ட் வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் சால்வ் பண்ண ஆரம்பிங்கன்னு நான் சொன்னேன்னா எஸ், இன்னைக்கு அந்த வீடியோட கண்டினியூஷன் தான் நம்ம பார்க்க போறோம். இன்னும் ஒரு சில சின்ன ரூல்ஸ்ன்னு வச்சுக்கலாம், அதை மறந்துடாம நம்ம அப்ளை பண்ணணும்ல. எஸ், அதையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் எப்பயும் போல உங்களுக்கு பிடிச்ச நம்பர் நீங்களா ஃப்ரேம் பண்ணி நீங்களா டிவைட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேவா? வாங்க. அண்ட் எப்பயுமே நம்மளோட மெத்தட்ஸ்ல என்ன நமக்கு முதல்ல தேவை? சூத்திரங்கள் தேவையா? எஸ், நம்ம இன்னைக்கு யூஸ் பண்ண போற சூத்திரம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பராவர்த்திய யோஜயேத். பராவர்த்திய யோஜயேத் அப்படின்னா டிரான்ஸ்போஸ் அண்ட் அப்ளை, அதாவது நிலை மாற்றம் செய்து விண்ணப்பிக்கவும். அதான் இந்த சூத்திரத்தோட அர்த்தம். ஒரு நிலையில இருந்து இன்னொரு நிலைக்கு நம்ம மாத்துறோம். அதாவது வந்து ஒரு நேர்மறையான எண்ணை எதிர்மறையான எண், அதாவது ஒரு பாசிட்டிவ் எண்ணை நெகட்டிவ் நம்பரா மாத்தி நம்ம இங்க அப்ளை பண்ண போறோம். லாஸ்ட் வீடியோலயே நான் வந்து இதுக்கான ஸ்டார்டிங் பேசிக் எக்ஸ்பிளனேஷன்ஸ் கொடுத்திருந்தேன். ஒரு நம்பரை வந்து பராவர்த்திய டிஜிட் எப்படி நம்ம வந்து அபவ் தி பேஸ் நம்பர்ஸை வந்து நம்ம மாத்துறோங்கிறத வந்து நம்ம போன வீடியோல பார்த்திருந்தோம். இன்னும் லாஸ்ட் வீடியோ பார்க்கலன்னா பார்ட் 4 வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணுங்க. ஓகே ஓகே, நான் அதுக்கான லிங்க்கும் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். ஓகேவா? ஓகே, வாங்க நம்ம இன்னைக்கு சம்ஸ்குள்ள போலாம். வெறும் 2 சம் தான் பார்க்க போறோம், பட் ரொம்ப முக்கியமான சம்ஸ். வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் 226 டிவைடட் பை 12. ஓகே, ரொம்ப சிம்பிள் நம்பரா தான் இருக்கு. எப்படி பண்றதுன்னு பார்க்கலாமா? இந்த எண்ணோட பேஸ் என்ன? 226 ஓட பேஸ் என்னன்னு கேட்டோம்னா, பேஸ் வந்து 10. 12 வந்து 226 பேஸ் இல்ல, 12க்கான பேஸ். 12க்கான பேஸ் வந்து 10. 12 வந்து பேஸை விட எப்படி இருக்கு? 12 வந்து பேஸை விட பெருசா இருக்கு. சோ above the base division. அப்போ வந்து நம்ம என்ன சூத்திரம் அப்ளை பண்ணுவோம்? பராவர்த்திய யோஜயேத் சூத்திரம் தான் அப்ளை பண்ண போறோம். இப்ப வந்து நம்ம நிலை மாற்றம் செய்து விண்ணப்பிக்க போறோம் இங்க. ஓகேவா? ஓகே, நிலை மாற்றம் டிரான்ஸ்போஸ் பண்ண என்ன பண்ண போறோம்? நம்மளோட டிஜிட், அதாவது பேஸ் டிஜிட் அந்த 1 விட எக்ஸ்ட்ராவா இந்த ஜீரோஸ்க்கு ஈக்குவலண்டா இருக்கிற டிஜிட்ஸை வந்து எடுத்துக்கிறோம். ஜீரோ இருக்கிற பிளேசஸ்ல எக்ஸ்ட்ராவா இருக்கிறாங்க டிவைசர்ல இருக்கிற டிஜிட் என்ன அப்படின்னா 2. இந்த 2 நம்ம என்ன பண்ணணும்? 2ஓட என்ன பண்ணணும்? 2ஓட வின்குலம் நம்பர் 2 வந்து அப்படியே நெகட்டிவ் நம்பரா வந்து நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கிறோம். ஓகே, இங்க வந்து பாசிட்டிவ் நம்பரா இருக்கு, நேர்மறையான எண்ணா இருக்கிறதோட நிலையை மாற்றி எதிர்மறையா மாற்றோம். ஓகேவா? பாசிட்டிவ் நம்பரை வந்து சேஞ்ச் பண்ணி நெகட்டிவ் நம்பரா சேஞ்ச் பண்ண போறோம். ஸோ 2 வந்து நெகட்டிவ் நம்பரா சேஞ்ச் பண்ணோம்னா -1 வரும். -2 போடுறதுக்கு பதிலா நம்ம என்ன பண்ணிக்கிறோம்? 2 பார்னு எடுத்துக்கிறோம். ஓகேவா? நம்ம என்னன்னு எடுத்துக்கிறோம்? 2 பார்னு எடுத்துறோம். ஓகே, இப்ப அடுத்து நான் என்ன பார்க்கணும்? நம்மளோட ரிமைண்டர் டிஜிட்ஸ்க்கு எத்தனை டிஜிட் வருதுன்னு ஸ்ப்ளிட் பண்ணுமா? ஆமா, ரிமைண்டர்ல எத்தனை டிஜிட்ஸ் இருக்கணும்னு நம்ம எப்படி ஸ்ப்ளிட் பண்ண முடியும்? என்னோட பேஸ்ல எத்தனை ஜீரோஸ் இருக்கோ அதே அளவு டிஜிட்ஸ் லாஸ்ட்ல இருந்து என்னோட ரிமைண்டர் டிஜிட்ஸுக்கு தேவைன்னு நான் வந்து பிரிச்சுக்க முடியும். என் பேஸ்ல எத்தனை ஜீரோ இருக்கு? ஒரே ஒரு ஜீரோ தான் இருக்கு. அப்ப என்னோட ரிமைண்டர் டிஜிட் எத்தனை டிஜிட் இருக்கணும்? கடைசியில இருந்து ஒரே ஒரு டிஜிட்டை தான் வந்து ரிமைண்டர் டிஜிட்டா எடுத்துக்கிறோம். சரியா? ஓகே, இப்ப அடுத்து என்ன பண்ணணும்? இப்ப என்னோட பதில் நம்ம சால்வ் பண்ண போறோம். அதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் இருக்கிற டிஜிட், என்னோட டிவிடெண்ட்ல ஃபர்ஸ்ட் இருக்கிற டிஜிட், அது எந்த டிஜிட்டா வேணாலும் இருக்கலாம், அந்த டிஜிட் நம்ம என்ன பண்ணணும்? அப்படியே நேரடியா கீழே எடுத்துக்கணும். ஓகே ஓகே, இப்ப இந்த 2 வந்து நான் அப்படியே நேரா கீழே வந்து எடுத்துக்கிட்டேன். ஓகே, இப்ப அடுத்து நான் என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் இந்த 2 வந்து என்னோட கோஷன்ட்டோட
மொத டிஜிட்டா மாறிடுச்சு. ஓகே, இந்த 2 வந்து என் கோஷன்டோட ஃபர்ஸ்ட் டிஜிட்டா மாறிடுச்சு. இப்ப நெக்ஸ்ட் ஸ்டெப் நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த கோஷன்டோட மொத டிஜிட் ஆன்சர் வந்திருக்கு பாத்தீங்களா, அந்த 2 இருக்கு பாத்தீங்களா, இந்த 2 என்னோட பராவர்த்திய நம்பர் இங்க என்ன இருக்கு, 2 பார். 2 பார்னா -2. ஓகேவா, இந்த 2 பாரோட மல்டிப்ளை பண்றோம். இந்த 2 பாரோட என்ன பண்ண போறோம், மல்டிப்ளை பண்ண போறோம். அப்ப 2 into 2 பார். 2 பார்னா என்ன, -2. ஒரு பாசிட்டிவ் நம்பரையும் ஒரு நெகட்டிவ் நம்பரையும் நம்ம வந்து மல்டிப்ளை பண்ண ஆன்சர் என்ன வரும், ஆன்சர் வந்து எப்பயுமே நெகட்டிவா தான் இருக்கணும். ஓகேவா, சோ நான் இங்க நெகட்டிவ் பாசிட்டிவ் நம்பர் 2 வந்து இந்த 2 கோஷன்டோட ஃபர்ஸ்ட் டிஜிட் 2 வந்து பாசிட்டிவ் நம்பர், என்னோட பராவர்த்திய டிஜிட்ல இருக்கிறது வந்து நெகட்டிவ் நம்பர். ரெண்டையும் நான் வந்து மல்டிப்ளை பண்ணும்போது எனக்கு ஆன்சர் வந்து -4. 2 into -2 வந்து -4. அத வந்து -4 வந்து நான் 4 பாரா எடுத்துக்கிறேன். ஓகேவா, ஓகே. இப்போ என்ன பண்ணணும், இந்த ரெண்டு டிஜிட், அதாவது என் டிவிடெண்டோட நெக்ஸ்ட் டிஜிட்டையும் இப்ப நான் மல்டிப்ளை பண்ணி வந்த என்னோட ஆன்சரையும் நான் என்ன பண்ண போறேன், ஆட் பண்ண போறேன். அப்ப 2 plus of 4 பார். அப்ப என்ன அர்த்தம், 4 பார் வந்து நெகட்டிவ் நம்பர். அப்ப 2 minus 4. 2 minus 4 எவ்வளோ அப்படின்னா -2. ஆமா தானே, ஏன்னா வந்து 2 வந்து சாரி 4 வந்து பெரிய நம்பர். பெரிய நம்பரோட சைன் தான் வந்து நம்ம வந்து அடிஷன் அண்ட் சப்ராக்ஷன் பண்ணும்போது ஆன்சரோட சைனை நம்ம எடுத்துப்போம். ஆமா தானே, சோ இங்க வந்து என்னோட பதில் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா 2 பார் வந்துடுச்சு. ஓகே, 2 பாருங்கிறது -2. ஓகே, இப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்ப பதில் வந்தது பாத்தீங்களா 2 பார். இப்ப பதில் வந்த இந்த 2 பார் இருக்கு பாத்தீங்களா, இந்த 2 பார மட்டும் 2 எடுக்க கூடாது, இந்த 2 பார மட்டும் என்னோட பராவர்த்திய நம்பர் என்ன இங்க, அதுவும் 2 பார், அதோட மல்டிப்ளை பண்றேன். அப்ப இதுவும் -2, அதுவும் -2, ரெண்டுமே நெகட்டிவ் டிஜிட். அப்ப ரெண்டு நெகட்டிவ் டிஜிட்ஸ வந்து மல்டிப்ளை பண்ணும்போது ஆன்சர் என்ன வரும், ஆன்சர்ல என்ன சிம்பிள் இருக்கும்னா பாசிட்டிவா இருக்கும். ஓகேவா, ஒரு நெகட்டிவையும் ஒரு பாசிட்டிவையும் மல்டிப்ளை பண்ணா நெகட்டிவ் வரும். ஆனா இதே ரெண்டு நெகட்டிவ் டிஜிட்ஸ மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு ஆன்சர் வந்து பாசிட்டிவா தான் இருக்கும். சோ -2 into -2 நமக்கு பண்ணும்போது ஆன்சர் என்ன வரும், +4 வரணும். அந்த +4 என்ன பண்ணுவோம், அடுத்த டிஜிட்கோட போட்டுக்கிறோம். ஓகே, +4 வந்து அடுத்த டிஜிட் டிவிடெண்டோட நெக்ஸ்ட் பிளேஸ்க்கு கீழே எடுத்துக்கிறோம். சோ இப்போ என்ன பண்ண போறோம், இங்க எகைன் நம்ம ஆட் பண்ண போறோம். டிவிடெண்டோட நெக்ஸ்ட் டிஜிட்டையும் இப்ப வந்து ஆன்சரையும் ஆட் பண்றோம். அப்ப எவ்வளவு வரும், 6 + 4 வந்து 10. ஓகே, இப்ப என்ன பார்க்கணும், இங்க பாருங்களேன், என்னோட ஆன்சர்ல எனக்கு என்ன இருக்கு, 2 2 பார். 2 2 பார்னு ஒரு வின்குலம் நம்பர் இருக்கு. எல்லாருக்கும் வின்குலம் நம்பர் எப்படி வந்து நார்மல் நம்பரா கன்வெர்ட் பண்ணணும்னு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி தெரியலனா நான் இங்க வந்து வின்குலம் நம்பரோட லிங்க் வின்குலம் நம்பர்ஸ் வீடியோவோட லிங்க் வந்து ஷேர் பண்றேன், அதை பார்த்துக்கோங்க. அது வந்து பார் அவே நம்பர்ஸ், தட் இஸ் டேக் அவே நம்பர்ஸ், டேக் அவே மைனஸ்னு கூட நம்ம வந்து சொல்லுவோம். இங்க இருக்கிற இந்த பாரை வந்து ரிமூவ் பண்ணி நம்பரா எப்படி கன்வெர்ட் பண்றது, அது வந்து அந்த வீடியோ நீங்க பாத்தீங்கன்னா நல்ல கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். இங்க ஒரு சின்ன ஒரு எக்ஸ்பிளனேஷனோட நான் கொடுக்குறேன். ஓகே, 2 பார் அப்படிங்கிறது என்னன்னா, 2 பார் வந்து ஒன்ஸ் பிளேஸ்ல இருக்கு, 2 வந்து டென்ஸ் பிளேஸ்ல இருக்கு. அப்ப இந்த 2 ஓட வேல்யூ என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த 2 ஓட வேல்யூ வந்து 20. டென்ஸ் பிளேஸ்ல இருக்கிறதுனால இது வந்து 20. அண்ட் இந்த 2 பார் வந்து ஒன்ஸ் பிளேஸ்ல தான் இருக்கு, அது அப்படியே -2ன்னு நம்ம எடுத்துக்கலாம். 2 பார் வந்து 20 - 2. அப்ப என்னோட ஆன்சர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, 20 - 2 எவ்வளோ, 20 - 2 is equal to 18. அண்ட் என்னோட ரிமைண்டர் என்ன, ரிமைண்டர் வந்து எனக்கு வந்து எவ்வளவு வந்திருக்கு, 10 வந்திருக்கு. ரிமைண்டர் 10. என்னோட டிவைசரை விட ரிமைண்டர் கம்மியா இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா கம்மியா இருக்கு. அப்ப நான் ஏதாவது பண்ணுமா, ரிமைண்டர்ல எந்த சேஞ்சஸும் பண்ண வேணும், அப்படியே எடுத்துக்க போறோம். ஓகேவா, சோ அப்ப என்னோட கோஷன்ட் வந்து 18, ரிமைண்டர் வந்து 10. ஓகேவா, புரியுதா? ஓகே, நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். நெக்ஸ்ட் சம் 5268 divided by 11. ஓகே, 11 டேபிள் தான் ஈஸியா இருக்கும்ல.
எஸ். இப்ப என்னோட பேஸ் எந்த டிஜிட்க்கு நம்ம பார்க்கணும், என்னோட டிவைசருக்கு என்ன பேஸ் வரணும்னு பார்க்கணும். இங்க என்னோட டிவைசர் என்ன இருக்கு, 11 இருக்கு. அப்ப என்னோட பேஸ் என்ன வரும், 10 தானே வரும். எஸ். ஸோ என்னோட பேஸ் வந்து 10, என்னோட டிவைசர் வந்து என் பேஸை விட பெருசா இருக்கு. ஓகே, அதனால நான் பராவர்த்திய சூத்திரம் வந்து அப்ளை பண்றேன். இப்ப என்னோட டிவைசரையும் என்னோட டிவிடெண்டையும் நான் எடுத்துக்கிட்டேன். என்னோட டிவைசரோட பராவர்த்தியா டிஜிட் நான் பார்க்கணும். 11ல வந்து 0க்கு ஈக்குவலண்டா இருக்கிற பேஸோட 0க்கு ஈக்குவலண்டா இருக்கிற டிஜிட் வந்து இந்த 1ஓட பராவர்த்தியா, அதாவது நிலை மாற்றம் செய்ய போறோம். நேர்மறையில இருந்து எதிர்மறை எண்ணா வந்து மாற்றம் பண்ண போறோம். அப்படி மாற்றம் பண்ணோம்னா நமக்கு என்ன வரும், 1 பார். ஓகே, 1 பார் வந்துடுச்சு. ரிமைண்டர் டிஜிட் பேஸ்ல ஒரு 0 தான் இருக்கு. சோ கடைசி ஒரு டிஜிட்டை மட்டும் என்னோட ரிமைண்டர் டிஜிட்டா நான் தனியா பிரிச்சுட்டேன். ஓகே, இப்ப நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், என்னோட ஃபர்ஸ்ட் டிஜிட்டை நான் அப்படியே கீழே எடுத்துக்கணும். ஆமா தானே. சோ ஃபர்ஸ்ட் டிஜிட்டை நான் அப்படியே எடுத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் டிஜிட் அப்படியே எடுத்தா என்ன வரும், 5. ஃபர்ஸ்ட் டிஜிட் 5 வந்து நான் அப்படியே கீழே எடுத்துக்கிறேன். இந்த 5 நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த 5 இப்ப நான் கோஷன்ட்க்கு ஆன்சர் எடுத்திருக்கேன் பாத்தீங்களா, ஃபர்ஸ்ட் டிஜிட்டா. எஸ். இந்த 5 வந்து என்னோட பராவர்த்திய டிஜிட் இங்க என்ன இருக்கு, 1 பார் இருக்கா, டிரான்ஸ்போஸ் பண்ண டிஜிட் வந்து. எஸ், இந்த 1 பாரோட மல்டிப்ளை பண்ண போறேன். சோ 5 into 1 பார் எவ்வளவு வரும், அதாவது 5 into -1. அப்ப ஆன்சர் வந்து -5, அதாவது 5 பார்னு வருது. ஓகே, அந்த 5 பாரா டிவிடெண்ட் டிஜிட்டோட அடுத்த டிஜிட்டோட பிளேஸ்க்கு கீழே எடுத்துக்கிறேன். இப்ப நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், இந்த டிஜிட் டிவிடெண்டோட நெக்ஸ்ட் டிஜிட்டையும் இப்ப வந்த ஆன்சரையும் நான் திருப்பி என்ன பண்ண போறேன், ஆட் பண்ண போறேன். சோ 2 plus 5 பார். 2 plus 5 பாருங்கிறது என்னன்னா 2 minus 5. 2 plus 5 பாருங்கிறது என்னன்னா 2 minus 5. 2 minus 5ங்கிறது எவ்வளோ, -3. ஏன்னா 5ஓட வேல்யூ தான் ஜாஸ்தி. ஸோ அதோட சிம்பிள் தான் எடுத்துக்கணும். 5 வந்து நெகட்டிவ் நம்பர். ஸோ நெகட்டிவ் ஆன்சர் வருது. ஸோ என்னோட ஆன்சர் வந்து 3 பார். ஓகேவா. இப்ப நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த 3 பார் இருக்கு பாத்தீங்களா, இந்த 3 பார எகெயின் என்னோட பராவர்த்தியா டிஜிட் 1 பாரோட மல்டிப்ளை பண்ண போறேன். 3 பாரை மட்டும் தான் மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளிகேஷன் எது வரைக்கும் போகணும்னா, என்னோட கோஷன்ட்ல எவ்வளவு டிஜிட்ஸ் இருக்கோ அவ்வளவு தூரம் போகணும். ரிமைண்டர் இருக்கிற பிளேஸ்ல நம்ம மல்டிப்ளை பண்ண வேணாம், வெறுமனே ஆட் பண்ணி ஆன்சர் கொடுத்தா போதும். ஓகேவா. ஓகே, இப்ப 3 பார் இன்டூ 1 பார் எவ்வளவு வரும், அப்போ -3 into -1, ரெண்டு மைனஸ் டிஜிட்ஸ் மல்டிப்ளை பண்ணும்போது ஆன்சர் வந்து பாசிட்டிவா தான் இருக்கும். 3 ones are 3. ஸோ 3 வந்து நெக்ஸ்ட் டிஜிட், டிவிடெண்டோட நெக்ஸ்ட் டிஜிட்டோட பிளேஸ்க்கு கீழே எடுத்துக்கிறேன். அங்க என்ன பண்ண போறேன், இந்த இதை என்னோட டிவிடெண்ட் டிஜிட்டோட சேர்த்து ஆட் பண்ண போறேன். ஸோ 6 plus 3 எவ்வளவு வரும், 9. ஓகேவா. எஸ். இப்ப நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், இந்த 9 நம்ம இன்னும் கோஷன் பிளேஸ்ல தான் இருக்கோம், ரிமைண்டர் போல. சோ அதனால நம்ம வந்து கண்டிப்பா மல்டிப்ளை பண்ணணும். 9 மட்டும் 1 பாரோட மல்டிப்ளை பண்றேன். 9 into 1 பார் எவ்வளோ, -9. தட் இஸ் 9 பார். ஓகேவா. 9 into -1, அதனால -9, அதை வந்து 9 பார்னு எடுத்துக்கிறேன். அப்ப நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், என்னோட ரிமைண்டர்ல இருக்கிற இந்த டிஜிட் தட் இஸ் 8 and 9 பாரை நான் இப்ப என்ன பண்ண போறேன், நான் வந்து ஆட் பண்ண போறேன். ஆட் பண்ணேன்னா என்ன வரும், 8 plus 9 பாருங்கிறது 8 minus 9. 8 minus 9 -1, ஏன்னா 9 தான் வந்து பெரிய டிஜிட். ஸோ நெகட்டிவ் இது வந்துருது. 1 பார்னு எடுத்துக்கிறேன். ஓகே, இப்ப பாருங்களேன் என்னோட ஆன்சர் வந்து எப்படி இருக்கு பாருங்களேன். 5 3 bar 9 and 1 பார்னு இருக்கு. 5 3 bar 9 and 1 பார்னு இருக்கு. என்னடா இது, கோஷன்ட் வந்து ஒரு வின்குலம் நம்பர் இருக்கு, ரிமைண்டரும் ஒரு வின்குலம் நம்பர் இருக்குன்னு யோசிப்பீங்க. ஃபர்ஸ்ட் வந்து கோஷன்ட்டை வந்து நம்ம நார்மல் நம்பரா மாத்திரலாமா. எஸ், வாங்க ஃபர்ஸ்ட் இதோட பிளேசஸோட வேல்யூஸ் எடுத்துக்கலாம். அப்படியே இது வந்து ஒன்ஸ் டிஜிட்ல இருக்கு, 9 வந்து ஒன்ஸ் டிஜிட்ல இருக்கு, 3 பார் வந்து டென்ஸ் பிளேஸ்ல இருக்கு, அண்ட் 5 வந்து ஹண்ட்ரட்ஸ் பிளேஸ். ஸோ அதோட வேல்யூஸ் அப்படியே அப்ளை பண்ணிக்கிறோம். அப்போ 500 minus 30, 500 minus 30 plus 9, 30 plus 9. அப்போ எவ்வளவு வரும், 500 minus 30 னா எவ்வளோ, 470. 470 plus 9, 479. 479 வந்துடுச்சு என்னோட கோஷன். என்னோட கோஷன் வந்து 479 வந்துடுச்சு. இது வந்து என்னோட கோஷன் பார்ட்.
இது வந்து என்னோட ரிமைண்டர் பார்ட். ஓகேவா? கோஷன்ட் வந்து 479 வந்திருக்கு. இப்ப ரிமைண்டர் பார்க்கலாமா? ரிமைண்டர்ல 1 பார் இருக்கு. 1 பார் -1 -1 இருக்கு. நெகட்டிவ் நம்பர் ரிமைண்டரா இருக்க முடியுமான்னு கேட்டா முடியாது. எப்படி வந்து ரிமைண்டர் நெகட்டிவா இருக்கிற ரிமைண்டரை பாசிட்டிவா மாத்தணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கோஷன்ட்ல இருந்து நம்ம வந்து பிலோ த பேஸ்ல என்ன பண்ணிட்டு இருந்தோம், நம்ம ரிமைண்டரை விட நமக்கு ஜாஸ்தியா இருக்கும்போது என்ன பண்ணோம், ஒவ்வொரு தடவை வந்து டிவைசர் டிஜிட்ஸை வந்து குறைச்சிட்டு கோஷன்ட்ல ஒன்னு ஆட் பண்ணோமா, இப்ப அதோட அப்படியே ரிவர்ஸ் ஆபரேஷன் இங்க பண்ண போறோம். கோஷன்ட்ல இருந்து ஒரு 1 குறைச்சிட்டு ரிமைண்டர்ல என்னோட டிவைசரை ஆட் பண்ணிட போறேன். ஓகேவா? அப்படி ஆட் பண்ணேன்னா என்னோட வின்குலம் நம்பரா இருக்கிற, அதாவது பார் நம்பராவோ நெகட்டிவ் நம்பராவோ இருக்கிற என்னோட ரிமைண்டரை என்னால பாசிட்டிவ் நம்பரா மாத்திக்க முடியும். சோ இப்ப என்ன பண்ண போறோம், இந்த 479 அங்க வந்து 1 ஆட் பண்ணும், இங்க வந்து நான் வந்து இதுல இருந்து 1 வாங்கி அதை பாசிட்டிவா மாத்த போறேன். சோ இத 479ல இருந்து 1 மைனஸ் பண்றேன். இங்க 1 மைனஸ் பண்ணேன்னா ரிமைண்டர்ல என்ன பண்ணிடணும், உடனே என்னோட டிவைசரை ஆட் பண்ணிடுறேன். டிவைசர் எவ்வளவு 11, அதை உடனே நான் ஆட் பண்ணிடுறேன். அங்க என்ன பண்ணுவோம், நம்ம வந்து இப்ப ரிமைண்டர்ல இருந்து டிவைசரை கெட் பண்ணோம், குறைச்சோம் அப்படின்னா கோஷன்ட்ல, அங்க மட்டும் இல்ல இங்கேயுமே ரிமைண்டர்ல இருந்து கோஷன்ட்டை குறைச்சோம் அப்படின்னா நான் வந்து இமீடியட்டா உடனே வந்து என்ன பண்ணிடணும், கோஷன்ட்ல வந்து 1 ஆட் பண்ணிடணும். இதே ரிமைண்டருக்கு நான் என்னோட டிவைசர் எடுத்துட்டு போய் ஆட் பண்ண போறேன் அப்படின்னா கோஷன்ட்ல இருந்து 1 குறைச்சிடணும். மறந்துடாதீங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்டெப். அப்ப எனக்கு ஆன்சர் என்ன வந்துரும், 478. என்னோட கோஷன்ட் வந்து என்ன ஆயிடுது, 478 ஆயிடுது. அண்ட் என்னோட ரிமைண்டர் என்ன ஆயிடுது, 11 பிளஸ் 1 பார், இல்லாட்டி 1 பார் பிளஸ் 11 அண்ட் 10 வந்துரும். ஏன் அப்படின்னா 1 பார் வந்து -1, அப்ப 11 minus 1 வந்து 10. என்ன சைன் வரணும், என்ன நம்பரோட சைன் வந்து அதிகமா, பெரிய நம்பரோட சைனா எது இருக்கோ அதுதான் வரணும். இங்க பெரிய நம்பர் என்ன, 11. சோ 11ஓட சைன் தான் எடுத்துக்கணும். சோ பாசிட்டிவ். சோ என்னோட ஆன்சர் என்ன, 10. ஓகேவா? புரியுதா? அப்ப என்னோட கோஷன்ட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா 478, ரிமைண்டர் என்னன்னு கேட்டீங்கன்னா 10. ஒரே ஒரு விஷயம் நம்ம என்ன ஞாபகம் வச்சுக்கணும்னா, நம்ம வந்து கோஷன்ட்ல வர வின்குலம் நம்பர்ஸா இருக்கிறத வந்து ஃபர்ஸ்ட் வந்து நார்மல் நம்பர்ஸா வந்து நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரிமைண்டர்ல ஒருவேளை வின்குலம் நம்பர்ஸ் வந்துருச்சு அப்படின்னா அந்த ரிமைண்டருக்கு வந்து ரிமைண்டர்ல வந்து நம்ம வந்து நம்மளோட டிவைசரை ஆட் பண்ணி அதை வந்து திரும்ப நம்ம நார்மல் நம்பரா கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அப்படி டிவைசரை வந்து நம்ம வந்து ரிமைண்டர்ல ஆட் பண்ணும்போது கோஷன்ட்ல இருந்து ஒரு 1 வந்து குறைச்சிடணும். புரிஞ்சுச்சா? எஸ், இது ரொம்ப மெயினான ஸ்டெப். இன்னொரு விஷயம் என்னன்னா, நம்ம வின்குலம் நம்பர்ஸ் பார்த்தது வந்து ஒரு பாசிட்டிவ் நம்பர் ஃபாலோட் பை மெனி டிஜிட்ஸ் வின்குலம் நம்பர், அப்படிதான் நம்ம பார்த்தோம். இந்த சம்ல பாத்தீங்களா, நடுவுல ஒரு டிஜிட் மட்டும் வின்குலம் நம்பர், ஸ்டார்டிங் டிஜிட் எண்டிங் டிஜிட் ரெண்டுமே வந்து பாசிட்டிவ் நம்பர். அப்படி இருக்கும்போது எந்த நம்பர் வின்குலம் நம்பரா இருக்கோ அதோட பிளேஸ் வேல்யூ மட்டும் எடுத்து அதை மட்டும் நெகட்டிவா இது பண்ணுங்க. மித்த டிஜிட்ஸ் பாசிட்டிவா இருக்கிற நம்பரையும் சேர்த்து மாத்திடாதீங்க. ஓகே, பாசிட்டிவா இருக்கிற நம்பர் பாசிட்டிவ் தான், பார் நம்பர் மட்டும் தான் நம்ம வந்து கன்வெர்ட் பண்ண போறோம். ஓகேவா? புரிஞ்சுச்சா? எஸ், இதுதான் இந்த பராவர்த்திய டிவிஷன்ல நீங்க கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்க வேண்டிய ஒரு சில சின்ன இன்ஃபர்மேஷன். இந்த இது மட்டும் ஞாபகம் இருந்துச்சுன்னா below the base, above the base divisions, எந்த பேசஸ் என்ன நம்பர்ஸ் வேணாலும் வச்சு நீங்களே உங்க क्वेश्चंस ஃப்ரேம் பண்ணி நீங்களே சால்வ் பண்ணலாம். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் வீடியோஸ்ல வந்து இன்னும் கொஞ்சம் ஹையர் பேசஸ், பேஸ் 100, பேஸ் 1000, அதை விட ஹையர் பேஸ் ஏதாவது போட முடிஞ்சிச்சுன்னா நம்ம அதுவும் கொஞ்சம் பார்க்கலாம். ஓகே, அண்ட் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏதாவது டவுட் வந்துச்சுன்னா எய்தர் கமெண்ட் பண்ணுங்க, இல்லாட்டி மெயில் பண்ணுங்க. அண்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரோடையும் ஷேர் பண்ணுங்க. ஓகே, பாய், தேங்க்யூ.